சிங்கர் பாடகி நம்ம ஸ்வேதா மோகன் அவர்கள் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு பாடகி. இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ சமீபத்தில் வந்து லண்டனில் நம்ம இளையராஜா சாருடைய ஒரு கான்சர்ட் வந்து நடந்துச்சு. இளையராஜா சாருக்கு இத்தனை வருடங்கள் அவர் வந்து பணியாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு கான்சர்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்வேதா மோகன் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம மறைந்த பாடகி ஜானகி அம்மாவுடைய பாடலை வந்து பாடக்குள்ள அவங்க அறியாமலே ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கொஞ்சம் அப்படியே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் ஆனதால் அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அவங்களால பாடவே முடியல. அப்புறம் அங்கே இருந்த ஆடியன்ஸ் எல்லாமே சியரப் பண்ணி கிளாப் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப வந்து பாட வச்சாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோவெல்லாம் வந்து ஸ்வேதா அவர்கள் பகிர்ந்திருக்காங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில். ஜானகி அம்மாவுடைய லாஸ் வந்து என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு எதனால் நீங்கள் வந்துட்டு வரலை, டெத்துக்கு வரலை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் வந்து இங்கே லண்டனில் இருந்ததால் என்னால் வர முடியல. அண்ட் என் அம்மா மூலயமா வீடியோ கால் மூலயமா நான் வந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை என்னால் வந்து வாங்கிக்க முடிஞ்சுது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் ஒரு இதுவாக வந்து பேசுகிறீங்க, நெகட்டிவாக வந்து பேசுகிறீங்க, அவங்களுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து அந்த கான்சர்ட்டில் பாடக்குள்ளே ரொம்ப எமோஷ்னல் ஆகி 5 நிமிடங்கள் கிட்ட வந்து அவங்க பாட முடியாமல் இருந்ததை நம்ம இளையராஜா சார் வந்து ரொம்பவே பேஷண்ட்டாக ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு ஸ்வேதா அவர்களுக்கு. அதனால் இளையராஜா சாருக்குமே வந்துட்டு தேங்க் பண்ணி ஹானஸ்ட்டாக வந்து எனக்கு ஐ லவ் இளையராஜா சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதையுமே வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.